சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் நடைபெறும் திமுக இளைஞரணி மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டுள்ளார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். திருமலை, இப்போ முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார். தற்போது என்ன நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? அபிநயா, திமுகவின் இளைஞரணியின் 2வது மாநில மாநாடானது இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மனைவியுடன் நேற்று மாலை சேலம் வந்தடைந்தார். அவருக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே. நேரு தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாநாட்டு நிலையத்துக்கு வந்த முதல்வர் அவருக்கு இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அமைச்சர்கள் புத்தகங்களை வழங்கி வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து சென்னையில் இருந்து தொடங்கிய அந்த மாநாட்டு தீச்சுடரை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் முதல்வர் ஸ்டாலினிடம் வழங்கினார். இதனை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் மாநாட்டு தீச்சுடரை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து சிவப்பு கருப்பு உடை அணிந்த இளைஞரணியின் இருசக்கர வாகன சேவையை முதலமைச்சர் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து இந்த நட்சத்திரங்களுக்கு போட்டியாக வானில் நிகழ்த்தப்பட்ட இந்த ட்ரோன் ஷோவை கண்டு நிகழ்ச்சி அடைந்தார். இதனைத் தொடர்ந்து இளைஞரணியின் மாநாடு இன்று காலை சரியாக 9 மணி அளவில் கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் திமுகவின் துணை செயலாளர் கனிமொழி மாநாட்டு திடலில் அமைக்கப்பட்டுள்ள 100 அடி உயர கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து மாநாட்டு திடல் முன்பாக அமைக்கப்பட்டிருந்த தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கருணாநிதி, பேராசிரியர் அன்பழகன் ஆகியோரது சிலைகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து மாநாட்டு பந்தல் திறக்கப்பட்டு இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் மாநாட்டை முன்மொழிந்து துவக்கினார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாநாட்டு திடலில் இருந்து வாழப்பாடி பகுதியில் சென்று ஓய்வெடுத்துவிட்டு தற்போது இந்த மாநாட்டு திடலுக்கு வருகை புரிந்திருக்கிறார். முன்னதாக இந்த மாநாட்டில் துவங்கியதற்கு பிறகு 22 தலைப்புகளின் கீழ் பல்வேறு துறையினர், அதாவது பல்வேறு அமைச்சர்கள் மற்றும் துறை சார்ந்த சேலம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் திமுகவினுடைய இளைஞரணி மாநாடு 2 நாள் நிகழ்வாக நடைபெற்று வருகிறது. இதில் முதலமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார். இது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி திருமலை.